வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய நம்பர் ஆட்டோக்கள், அதை விட இறக்குமதி செய்யப்பட்ட ஹோண்டா டியோ 125 சிசி 110 சிசி என்ன பெருந்தொகையான பைக்குகள், அதை விட கூடுதலான ஆட்டோக்கள் எல்லாம் ஒரே இடத்துல விற்பனைக்கு அன்றைக்கி இதுகளோட விலை விவரங்கள் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் தம்பி. இந்த கூடுதலாக புதிய நம்பர் ஆட்டோக்கள் இருக்குது. ஏவிடி, ஏவிஜி, ஏவியூ என அதை விட புதிய ஹோண்டா டியோ பைக்குகளும் இருக்குது. இது என்ன மாதிரி விலைகளில் இருக்குது? இது என்ன மாதிரி ஏவிடி என்ன விலை தம்பி? 19 லட்சம் வந்த மாதிரியே ஒரிஜினல் வளமாக இருக்குது. 2018 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ. அதை விட வந்த மாதிரி கொம்பனி வளங்களோடு இருக்குது. அதை வந்தால் இப்படி வந்துச்சு, கொம்பனியில் அடித்து வந்த ஒரிஜினல் குட்சீலியல், ஒரிஜினல் சீட்டுகள் உருக்குலையாமல் குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெறும் 3900 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் ஓடாமல் நின்ற ஆட்டோ தான். அதாவது ஏவிடி நம்பர். இதுக்கு தம்பி எவ்வளோ லீசிங் எடுக்கிறா? 12 எடுக்கலாம். 12 லீசிங் எடுக்கலாம். 19 லட்சம் வந்து விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ஏவிஜி ஒன்று நிற்க என்ன விலை தம்பி? 2015 17 லட்சம். 2015 இறக்குமதி செய்யப்பட்டது. 17 லட்சம். உங்களுக்கு தெரியும், நம்பர்கள் புது நம்பர்கள். ஏவிஜி 2015 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட. அதை விட கியூ நம்பர்கள், அதை விட குறைஞ்ச விலையிலேயும் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. அதோட விலையிலையும் பார்ப்போம். அதை விட ஹோண்டா டியோ பைக்குகள் இருக்குது. அதோட விலையிலையும் பார்ப்போம். அதை விட இந்த ஹோண்டா டியோ எல்லாம் 2026 இறக்குமதி செய்யப்பட்டது. அதை விட 110 சிசி என்ன 110 சிசியில் எல்லா கலர்லேயும் இருக்குது. 3 கலர்லேயும் இருக்குது. என்ன மாதிரி விலைகள்? ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு மாடலும் இருக்குல்ல. டிஜிட்டல் மேனுவல் மீட்டர் வந்து 2 மாடலில் இருக்குது. இது வந்து டிஜிட்டல், இது வந்து மேனுவல். மேனுவல் வந்து 850 டிஜிட்டல். மற்ற இதுக்கு என்ன மாதிரி தம்பி இப்போ சர்வீஸுகள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ஓ, நான் இப்போ வந்து 60% வந்து நாங்கள் ரெடி காசு கட்டணும், 40% லீசிங் எடுக்கலாமே. இதுக்கு வந்து கையில் எவ்வளோ இருக்கணும்? 550 வேணும். டிஜிட்டல் என்ன விட சொன்னீங்க? 850. மேனுவல் 780. அதாவது 70,000 வித்தியாசம் டிஜிட்டலுக்கும் மேனுவலுக்கும். அதை விட எல்லாம் 2026 வந்த சைக்கிள்கள். அதை விட ரீல்ஸாக பண்ணின டியோக்களும் இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு பார்க்க தெரியும். அதை விட இந்த மைக் கலர், ஒரிஜினல் டியோண்ட கலர் கூட எல்லோரும் விரும்பக்கூடிய கலர்கள் உள்ளுக்கு இன்றைக்கி. அதை விட இந்த செகண்ட் கேன் இருக்குது. அதை அந்த விலையிலையும் பார்ப்போம். மற்ற இந்த செகண்ட் கேன் என்ன மாதிரி டியோக்கள்? 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. டியோக்கள் இருக்குது. மற்ற இந்த சுசுக்கி இது என்ன மாதிரி? 2015 வந்தது. இது 3 ரூபா. அதை விட கூடுதலான சைக்கிள் இருக்குது. நான் உங்கள் நம்பரை போடுறேன். நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன்னு எடுத்து நீங்கள் இந்த பைக்கில் இந்த விலையில் கேட்கலாம். அதை விட பிராண்ட் நியூ பைக்கில் வந்து சொல்கிற விலையில் விட என் குறையும் 5-10. அப்படி என்ன பிராண்ட் நியூ பைக்கில் வந்து சொன்ன விலை தான். 8,50,000 ரூபாயும் 7,80,000. அதாவது டிஜிட்டல் மீட்டர் 850, நார்மல் மேனுவல் மீட்டர் 780. அதை விட கியூ நம்பர் ஆட்டோக்கள் கூட நிற்க ஒரு 10 ஆட்டோக்கிட்ட நிற்க. இந்த கியூஐ என்ன மாதிரி? இது கியூஐ 11 லட்சம். ஃபுல்லாக வேலை செய்திருக்கு. க்ளீனாக இருக்குது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன விலை போகுதுன்றது கனவேருக்கு தெரியாது. ஆட்டோக்கள் கொஞ்சம் புது ஆட்டோ எல்லாம் விலை ஏறி இருக்குது. 1 லட்சம் ஏறி இருக்குது. உங்களுக்கு தெரியும், எல்லா கம்பெனி ஆட்டோக்களும் 10 லட்சம் விலை கூடி இருக்குது. இந்த அதை விட இந்த பைபி ஒன்று நிற்க என்ன விலை தம்பி? 14 லட்சம். 14 லட்சம். இது லீஸ் போடுவாங்க. 380 கையில் இருந்து இருக்கலாம். 10 லட்சம் இதுக்கு லீசிங் எடுக்கலாம். அதை விட பட்டக்கலர் JW ஒன்று இருக்கு. என்ன விலை தம்பி? 9 லட்சம். 9 லட்சம் இருக்குது. அதை விட இன்னும் கூடுதல் இந்த சிவப்பு கலர் இருக்குது. அதை விட இந்த QC என்ன விலை தம்பி? 14 லட்சம். ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. உங்களுக்கு தெரியும், அனுபவம் உள்ளாக்களை நீங்கள் கூட்டி வந்து வடிவாக பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். 14 லட்சம். அதாவது வந்தபடியே நிற்கு. 2005 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட QC.
அதை விட கூடுதலாக ஆட்டோ இருக்குது. அதோட விலையால் நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் மேலதிக தகவலை நீங்கள் எடுத்து உங்களுடைய கதைச்சி தெளிவாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது QH நிற்கு, அதை விட பை M இருக்குது, கூடுதலாக பை A பை நிற்கு. இது என்ன விலையில் நிற்கு? 11 லட்சம். இது வந்து QH நம்பர் 11 லட்சம் சொல்லினா அதை விட கூடுதலான டியோ இருக்குது. அதை விட இது சிவப்பு கலர் பை M நிற்கு. இது வந்து 13,50,000 பை M நம்பர். ஆட்டோக்கு கூடுதலாக எல்லாம் விலைகள் வந்து இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதோட குறைஞ்ச விலையில் இருந்தது. இப்போ வந்து ஆட்டோக்கள் 1 லட்சம் கூடினோடைய விலைகள் கொஞ்சம் கூடத்தான் இருக்குது. அதை விட கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. அதாவது ஆட்டோ வந்து ஸ்டோர்லேயே அடுக்கி விட்டுருக்கு கூடுதலான ஆட்டோக்கள். மற்ற இந்த JY என்ன விலை வந்து 9,30,000 ரூபா இந்த JY நம்பர். கூடுதலாக இந்த நம்பர் எல்லாம் 2 ஸ்டாக் தானே, 2 ஸ்டாக் நம்பர். அதை விட இதெல்லாம் வந்து 4 ஸ்டாக் ஆட்டோ. AVG நம்பர் இதெல்லாம் 4 ஸ்டாக் ஆட்டோ. மற்ற வந்து இப்போ இந்த பதிவு செய்யப்பட்ட டியோ என்ன விலை? VII நம்பர் 6,50,000 ரூபா. எத்தனை ஆமாண்டா? 2019 6,50,000 ரூபா. மற்றது இது வந்து என்ன சைக்கிள் டியோ தான், கொஞ்சம் ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு. 2015 என்ன விலை இது? ஓ 5 லட்சம் ரூபா. அதாவது கொஞ்சம் இந்த பூக்கள் ஓட்டி ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு. யாரும் பொடி அது விரும்பினா உரிச்சு விடலாம். அதை விட பின்னுக்கு இந்த BCJ நம்பர் என்ன விலை? 5 லட்சம். அதை விட ப்ளஸ் அரௌண்ட் இருக்குது. WK என்ன விலை? 280. அதை விட ஹீரோ கொண்ட இது ஹீரோ இன்னைக்கு HF டிலக்ஸ் வந்து என்ன விலை? அடுத்த வந்து அங்கே நிற்கிற என்ன எலக்ட்ரிக்கா? அது என்ன விலை? 1 வருஷம் வாரண்டி 4 லட்சம் ரூபா. இது வந்து ஒரு என்ன கம்பெனி? ஜாடியா கம்பெனி. இந்த வந்து 1 வருஷம் வாரண்டியோட கொடுக்கணும். அதை விட எலக்ட்ரிக் பைக் 2 நிற்கு பின்னுக்கு. அதை விட ப்ளஸ் அரௌண்ட் இருக்குது. VHS என்ன விலை? 480. 2018 வந்தது. அதை விட கூடுதலான இந்த இதுகளுக்கு வந்து வாரண்டி என்ன மாதிரி கொடுக்குறீங்க புதிய டியோக்களுக்கு? அதுக்கு வாரண்டி 3 மாதம் தானே? 3 மாதம் வாரண்டி. அதை விட 10 ஃபுல் சர்வீஸ். எல்லாம் அன்ரிஜிஸ்டர் தானே? அன்ரிஜிஸ்டரும் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணினா புதிய டியோக்களும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், சில பேர் இப்போ புதுசாக டியோ வாங்கிக்க ரிஜிஸ்டர் பண்ணியும் வந்திருக்கு. அதை விட புதுசாக அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கும், கிலோமீட்டர் ஓடாமல் இருக்கும். அதை விட அன்ரிஜிஸ்டரும் இருக்குது. எல்லாம் 110 cc 125 இருக்குமா உங்கள்கிட்ட? நன்றது தேவையாண்டா. இப்போ உங்கள்கிட்ட என்ன தொடர்பு கொள்ளலாம் தானே. இது வந்து இந்த கடை வந்து திருநெல்வேலி சந்தியில் கொக்கவேலுக்கு போகிற ரோட்டில் இருக்குது. இவன் இந்த ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். மெடிக்கல் காலேஜுக்கு முன்னுக்கு இருக்குது. அதாவது இவன் இந்த ஃபோன் நம்பர் வந்து இதுதான் இவன் ஷோரூம் இருக்குது. ஆடியபாதன் ரோட் திருநெல்வேலி. அதாவது திருநெல்வேலி சந்தியிலேருந்து கொக்கவேலுக்கு போகிற ரோட். இவன் ஃபோன் நம்பர் வந்து இதில் 3 நம்பர் இருக்குது. 3 நம்பரும் வேலை செய்யக்கூடிய நம்பர் தான். 3 நம்பரில் இந்த நம்பருக்கு நம்ம எடுத்து நீங்கள் கால் பண்ணக்கூடியதாக இருக்கும். 077 403 96 09 077 622 93 62 இந்த நம்பரில் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.